அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம குரூப் 2ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2டி டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லையா? ஸோ 2டி டெஸ்ட் பேட்ச் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 30+ டெஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இன்வால்வ் ஆகுற மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ நமக்கு அக்டோபர் 12 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அடுத்தது அக்டோபர் 18 ஒரு டெஸ்ட் இருந்திருக்கும். அப்புறம் அக்டோபர் 26 வந்து ஒரு டெஸ்ட் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இடையில இந்த தீபாவளி ஹாலிடேஸ் இந்த ஒரு விஷயம் வந்தனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து 3 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்க. சரிங்களா? ஸோ நெறைய ரெக்வெஸ்ட் வந்து வந்திருந்துச்சு. இன் கேஸ் இஃப் பாசிபிள் நம்ப ஒரு 1 வீக் வந்து டெஸ்ட்ட வந்து தள்ளி போட முடியுமா? அப்படின்ற மாரி நெறைய குவெரீஸ் வந்து வந்திருந்துச்சு. ஆ ஓவராலா எல்லா பிரான்ச்சஸ்லயுமே இந்த குவெரீஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வந்தனால, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4த் டெஸ்ட் 1 வீக் அப்படியே ஆ நம்ம தள்ளி போட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ 4த் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சண்டே நடக்க வேண்டியது, நெக்ஸ்ட் சண்டே நடக்கும். சரிங்களா? இதுக்கப்புறமா அப்படியே ரெகுலரா அடுத்தடுத்த ஒவ்வொரு சண்டேவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு டெஸ்ட் கன்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கும். இடையில இந்த ஹாலிடேஸ் வந்துருச்சு. நெறைய பேர் வந்து டெஸ்ட் போடல. ஓகேங்களா? ரொம்ப கவுண்ட் கம்மியா இருந்த காரணத்தினால, இந்த 1 வாரத்த வந்து தள்ளி போட்டுருக்கோம். டெஸ்ட் போட்டவங்க, நீங்க ஆல்ரெடி முடிச்ச போர்ஷன்ஸ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வைங்க. வரக்கூடிய நெக்ஸ்ட் டெஸ்ட்க்கு வந்து இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ கவர் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஆ அண்ட் தென் ரீசனிங்க்கு வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ வரக்கூடிய சண்டேலேருந்து டெஸ்ட் வந்து ரெகுலரா கன்டின்யூ ஆகும். புக் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ அத நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ நமக்கு டெஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் போகுது. சரிங்களா? 30த் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ் தகுதி தேர்வு வந்து வச்சிருக்கோம். இன்னும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுக்கான ஒரு விஷயம் இன்னும் எதுவும் சொல்லல. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட்ட பேஸ் பண்ணி லாஸ்ட் வரக்கூடிய டெஸ்ட்ல ஒரு சில டேட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். சரிங்களா? ஒரு டென்டேட்டிவ் தான். லாஸ்ட் 10 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் டேட்ஸ் தான். ரிசல்ட்ட பொறுத்து நமக்கு டேட்ஸ் வந்து மாறும். ஸோ இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இன்ஸ்டிடியூட் சைட்லருந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? நன்றி.